I welcome you to learn English. இங்கிலீஷ் வார்த்தைகள், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்போ அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, நிறைய வார்த்தைகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸை நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன ஒர்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து ஈவினிங் தூங்க போகிற வரையும், நைட்டு தூங்க போகிற வரையும் என்னென்ன செய்கிறீங்க, முக்கியமான வேலைகள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத யோசித்து அந்த செயல்களை தமிழ் வார்த்தையை முதல்ல எழுதிக்கிறணும். அந்த செயல்கள், இப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு சாப்பிடுதல் அப்படின்னு எழுதிக்கிறோம். எழுதுகிறோம், ஆஃபீஸில் போய் எழுதுகிறோம், எழுதுதல் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும், நைட்டு தூங்க போகிற வரையும் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளை ஒரு பேப்பரில் எழுதிக்கிறணும். ஃபர்தராக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் நம்ம பண்ணுற செயல்கள், அந்த வார்த்தைகளை எழுதுனீங்கன்னா 50லேருந்து 60 வார்த்தைகள் வரும். ஓகே, சிலருக்கு ஒரு 70 வேர்ட்ஸ் வரலாம். அந்த 50லேருந்து 60 வார்த்தைகளை, தமிழ் வார்த்தைகளை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? மொபைலில் டிக்ஷனரி இருக்குது, கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வரும். ஆர் உங்கள்கிட்ட டிக்ஷனரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அந்த 60 வார்த்தைகளை எழுதி வச்சுக்கணும். அந்த 60 வார்த்தைகளில் ஆல்ரெடி உங்களுக்கு 50% வேர்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு வேர்பை எடுத்துக்கிறோங்க. இப்போ ஸ்பீக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுகிறது. ஓகே, இந்த ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை டிக்ஷனரி மாதிரியே இன்னொரு புக் இருக்குது, தெசாரஸ் அப்படின்னு சொல்லுவோம், தெசாரஸ். ஓகே, அந்த தெசாரஸ் அதுவும் ஆன்லைனில் இருக்குது, அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்பீக் அப்படின்னு போட்டு தெசாரஸ் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். ஸ்பீக்னால் பேசுகிறது. தெசாரஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது டிக்ஷனரியில் அதுக்கு அர்த்தம் இருக்கும். ஸ்பீக் அப்படின்னா பேசுதல், பேசு, இந்த மாதிரி இருக்கும். தெசாரஸில் என்ன இருக்குன்னா, இந்த ஸ்பீக் பேசுகிறதுங்கிற வார்த்தை மாதிரியே வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குங்கிறது வரும் உங்களுக்கு. டெல் அப்படின்னாலும் பேசுகிறது, வோக்கலைஸ், ப்ரொனவுன்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறையா வரும். ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். நம்ம எல்லாத்தையும் டெய்லி உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அந்த லிஸ்ட்டில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இங்கே ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணுறது. டெல், டாக், சேட், இதெல்லாம் நம்ம ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நிறைய இடங்களில் வேறு வேறு சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். மற்ற வார்த்தைகள் பாருங்கள், அதுலேயுமே எக்ஸ்ப்ரெஸ், லெக்சர், அட்ரஸ், அட்டர், இந்த மாதிரி வார்த்தைகளும் சில இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது முக்கியமான வார்த்தைகள், அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்பீக்குக்கு பதிலாக டெல், டாக், சேட், இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. நம்ம கேஷுவலாக ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸுக்கு நீங்கள் தெசாரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வரும். அதிலிருந்து நீங்கள் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் உள்ளேயும் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வார்த்தைகள் பாருங்கள், படித்து பாருங்கள். எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ மீனிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும் டிக்ஷனரி யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகள் எல்லாமே வேர்ப்ஸ், வேலையை குறிக்கும் வார்த்தைகள். இந்த வேர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சுக்கிறணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கிறணும். இதுவும் ஆன்லைன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை டிக்ஷனரி, நல்ல டிக்ஷனரி இருந்துச்சுன்னா அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன், டாக், டாக்டு, டாக்டு, டெல், டோல்டு, டோல்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம காலையிலேருந்து நைட் வரையும் பயன்படுத்துகிற வார்த்தைகளை எழுதி வச்சுருக்கோம்ல, 60 வேர்ட்ஸ். அந்த 60 வேர்ட்ஸோட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஈஸி.
நீங்கள் ஒரு தடவை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும். டெய்லி நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறத பொறுத்து ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும், எல்லா டென்ஸ்லையும். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஆரம்பிங்க. இப்போ ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஸ்பீக் டு ஹிம், ஐ ஸ்பீக் லவுட்லி, இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதில் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த தப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறத நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தட்ட காமிச்சு அதை திருத்திக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸ் ரூல் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் என்ன நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ டெல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். இதில் டெல் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்கிறது. டெல்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் பண்ணியிருக்கோமா? ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? முன்னாடி ஹீ அப்படின்னு ஒருமை இருக்குது. ஓகே, இது முக்கியமான ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். அதாவது ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ரூல். இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ ஸ்பீக்ஸ், ஷீ டெல்ஸ், இட் ரன்ஸ், பேபி ஸ்மைல்ஸ் எல்லாமே பாருங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து, அதாவது சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு வாக்கியத்தின் முதன்மை. அது யார், அந்த செயலை யார் பண்ணுறா அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ இங்கே எல்லாமே சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹீ டெல்ஸ், வி டெல். வி அப்படின்னா என்னது? நாம். அப்போ நாம்னா பன்மை, ப்ளூரல் வந்துடுது, அதனால் வெறும் வேர்பை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வேறு என்னென்ன வார்த்தைகள் ப்ளூரலில் இருக்குது? யூ, தே, இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம்ஸ். இந்த ரூலை அப்ளை பண்ணி இங்கே இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதுவே ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ் எழுதி முடிச்சுட்டு பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் எது? த ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் போயம்ஸ் எஸ்டர்டே, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ரோட் அந்த வார்த்தையை பாருங்கள், ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். ஓகே, அடுத்ததில் பாருங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது பாருங்கள். வில், ஷால் வந்துச்சுனால ஃப்யூச்சர் டென்ஸ். வி வில் கோ டு பார்க் நெக்ஸ்ட் வீக். பார்க், PARK, அந்த ஸ்பெல்லிங்கை திருத்தி வச்சுக்கோங்க, டைப்பிங் எரர். ஸோ இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நிறைய வாக்கியங்கள் எழுத அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவோம், கிராமர் மிஸ்டேக் விடுவோம். இப்போ இதில் பாருங்களேன், தே கோ டு டெம்பிள் கரெக்ட், தே வென்ட் டு டெம்பிள் கரெக்ட், பாஸ்ட் டென்ஸ். தே கோ டு டெம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே கான் டு டெம்பிள் அப்படி எழுதுவோம். அப்போ அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் காமிக்கிறப்ப அது அவங்க தப்பு, அந்த இடத்துல ஹேஸ், ஹாவ் வரணும், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வேர்புக்கு அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ டெய்லி 10 வேர்ப்ஸ், டெய்லி 10 அட்ஜெக்டிவ்ஸ், அதை வச்சு ஃப்ரேம் பண்ணணும், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த சென்டென்சஸை சத்தமாக சொல்லணும், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும். அந்த மாதிரி லவுடராக அந்த சென்டென்சஸை வாசிக்கணும். வேர்ப்ஸ் மாதிரியே அட்ஜெக்டிவ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுலேயும் 3 ஃபார்ம் இருக்குது. வேர்புக்கு எப்படி பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கோ அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸுக்கும் இருக்குது. ஓகே, கம்பேரட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும், அதுவும் டிக்ஷனரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு கம்பேரட்டிவ் டிகிரி என்னது? மோர் பியூட்டிஃபுல். சூப்பர்லேட்டிவ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். அதே மாதிரி சீப், சீப்பர், சீப்பஸ்ட். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு. இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் என்னென்ன செயல்கள் செய்கிறோன்னு தமிழ் வேர்ட்ஸ் எழுதிக்கிறோம் ஒரு லிஸ்ட்டு. தென் அந்த லிஸ்ட்டை டிக்ஷனரி வச்சு இங்கிலீஷ் டேர்ம்ஸ்க்கு மாற்றிக்கிறோம். அந்த வார்த்தைகளில் வேர்பு இருக்கிறதுனால அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். அது எல்லாத்தையுமே சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறோம். சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறப்ப ரூல்ஸ், கிராமர் ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறோம். அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறோம். தென் அட்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வொக்காபுலரி, வேர்ட் பவர், வார்த்தைகளை நிறையா தெரிஞ்சுக்கிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும்.
there is no doubt. கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.